எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிறுவை. அதில் நம்மளோட சேனலில் வந்து நம்ம வந்து வீடியோ சீரிஸ் வந்து அதுக்கப்புறம் குட்டி கதைகள் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ கொஞ்சம் இடைவெளி காரணமாக வந்து நம்ம வந்து வேலைப்பளு காரணமாக வந்து வீடியோஸ் போடலை. ஸோ இன்னையிலேருந்து வந்து நம்ம வந்து ரெகுலராக வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து ஒரு சம் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னன்னா இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச சிடெட், ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நடத்துகிற டெட் எக்ஸாம்லேருந்து ஒரு ஒரு கொஷின். அந்த கொஷினை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஒரு சின்ன மோட்டிவேஷன் பார்க்கலாம். என்னன்னா, ஸோ அவ்வளோதான். ஸோ வந்து பார்க்கும்போது பார்த்தா சிடெட்டை பொறுத்தவரை அது வந்து மொத்தமாக 5 பகுதியாக இருக்குது. ஸோ வந்து அதில் முதல்ல ஸ்டார்ட் பண்ணி 2 பார்ட்டாக இருக்குது. முதல்ல வந்து சயின்ஸு மேக்ஸ் தனியாக இருக்குது, இங்கிலீஷ் சோஷியல் 2 தனித்தனியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் வந்து ஒரு பேட்டர்ன் எழுதணும்னா முதல்ல வந்து பெடகாலஜி, ஸோ பிஎட்ல உள்ளதை முதல்ல பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு பேப்பர், அடுத்த பேப்பர் பார்த்தீங்கன்னா அடுத்து மேக்ஸு, அதுக்கப்புறம் சயின்ஸு, அதுக்கப்புறம் தமிழ், இங்கிலீஷ். ஸோ வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 பார்ட்டாக இருக்குது. ஒரு பார்ட்டுக்கு 30 மார்க்கு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 150 மார்க் ஆச்சு. அப்போது ஒரு ஒரு டீச்சர் ஆகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 150 மார்க் கொஸ்டின் எழுதி அதுக்கப்புறம் தான் வந்து இது பண்ணணும். ஸோ வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஸோ மேக்ஸில் உள்ள 30 கேள்வி எழுதுறதுக்கே நிறைய டைம் ஆயிடுது. அதுக்கப்புறமா நம்ம உட்காந்துட்டு தமிழ், இங்கிலீஷ் பார்க்குறதுக்கு வந்து இருக்கிற டைமே ரொம்ப கம்மி தான். அதனால் வந்து இதே மாதிரி தான். ஸோ நம்மளோட லைஃப்லேயுமே வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து நிறைய தனித்தனியாக பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் தெரியும். ஆனால் வந்து அதை மொத்தமாக நம்ம எப்போ வந்து நம்ம வந்து சேர்க்கணுமோ அப்போ தான் நம்மளால் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா? நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா x/y, x/y ஈக்குவல் டு -1/3 பவர் -3 டிவைடட் பை 2/3 -4. இதை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில் வந்து இதான் கேள்வி. x/y-யும் y/x-யும் கூட்டி ஆட் பண்ணிட்டு பவர் -1 போடணும்னு சொல்றாங்க. ஓகேவா? அது போட்டுடலாம். இப்போ x/y இருக்கு. ஆனால் x/y பார்த்தீங்கன்னா சம்மந்தமே வித்தியாசமா இருக்கு. அப்படிதானே? பார்த்தோன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அப்போ நான் என்ன பண்றேன்னா முதல்ல x/y கண்டுபிடிக்க போறேன். அப்போ பவர்ல மைனஸ் இருக்கு. அது அப்படியே நான் பவர்ல மைனஸ் வந்து அதை வந்து என்ன பண்ணி நான் தலைகீழே போட்டுடலாம். -1/3னா -3/1, -3/1 ஹோல் பவர் 3 டிவைட். இங்கே என்ன வந்துடும் 3/2 பவர்ல 4. அப்போ ரெண்டு பக்கமும் பாசிட்டிவ் ஆயிடுச்சு. ரெண்டுமே வந்து மிக என்ன ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணிடலாம் -3. அப்போ -3 இன்ட்டு -3 இன்ட்டு -3/1. அப்போ வகுத்தல் இருக்கு. அப்போ நம்ம பெருக்கல்ல மாற்றிக்கிறோம். அப்போ பெருக்கல் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 4 டைம் இருக்கிறனால அப்படி நம்ம 4 டைம் போடுகிறேன். 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3. அப்போ இப்படி வந்துருச்சு. அப்போ மேலே எத்தனை இருக்கு? 1 1 ஒரு 3 3 ஒரு 3 3 ஒரு 3 3 ஒரு 3 3. அப்போ கீழே மேலே வந்து ஒரு -1 மட்டும் இருக்கு. -1 இன்ட்டு 2 4 4 2 8 8 2 16 16/3. அப்போ என்ன வந்துடும் -16/3. அப்போ இதுக்கான விடை என்னது? x/3 கொடுத்துட்டாங்க. அப்போ x/yக்கு பதிலாக -16/3. அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி y/x கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அப்போ x/yனா -16/3. அதே மாதிரி y/x என்ன வரும்? மறுபடியும் இதை வந்து தலைகீழ மாற்றிடும். அப்படிதானே? அதுலேயும் மைனஸ் வரும். -3/16. அப்போ ஹோல் பவர்ல -1 வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 16க்கும் 3க்கும் வந்து ரெண்டுமே வந்து வேற வேற டினாமினேட்டர் இருக்கிறனால ஒரே டினாமினேட்டரா மாற்றிடும். டினாமினேட்டர் மாற்றும் போது 48, ரெண்டுக்கு எல்சிஎம் வந்து 48. அப்போ இதை பெருக்கும் போது -256 மைனஸ் இந்த பக்கம் -9. ஓகேவா? ஸோ இது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அப்போ -1. அப்போ 256 9 கூட்டினா என்ன வரும்? -265/48. அப்போ பவர்ல -1 இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? தலைகீழே மாற்றுவோம். அப்போ -48/265. ஓகேவா? ஸோ இதான் இந்த கேள்விக்கான விடை. அப்போ நம்ம கணக்கு எடுத்த உடனே பார்த்த உடனே என்னெல்லாமோ கொச கொசன்னு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா இதை பார்த்த உடனே ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம என்ன பண்றோம்? ஸோ இந்த சம்மே நம்ம வந்து ரியல் ப்ராக்டிக்கலா எடுத்துக்கலாம். ஒரு சம்மை பார்த்த உடனே x/y இருக்கு. அப்போ நான் x/y பார்த்த உடனே ஒரு டேம் இருக்கு. இது ஒரு பிரச்சனை, இது ஒரு பிரச்சனை. இந்த 2 பிரச்சனை எப்படி இருக்கு? ரெண்டுமே டிவைட்ல இருக்கு. இந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை நான் என்ன பண்ணேன்? ஸோ ரொம்ப சிம்பிளா முதல்ல x/y ஒரு டேமா மாத்தினேன். அப்படிதானே? மைனஸ் முதல்ல அதோட மைனஸ்ல பவர் இருக்கு, அதை வந்து பிளஸ்ஸா மாத்திட்டேன். அதுக்கப்புறம் இங்கேயும் மைனஸ்ல இருந்து அதை பிளஸ்ஸா மாத்தினேன். அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் வகுத்தல்ல இருந்தா நம்ம வந்து அதை நம்ம வந்து தலைகீழா மாத்திப்போம். பெருக்கல்ல மாற்றும் போது அப்போ நான் பெருக்கல் போட்டு தலைகீழா மாத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு டேமா மாத்தினேன். அப்போ பிரச்சனையெல்லாம் பார்த்து ஒரே பிரச்சனையை நான் மாத்திட்டேன். அப்போ நமக்கு இருக்க போறது ஒரே பிரச்சனை தான். அப்போ இதே மாதிரி தான். அதே மாதிரி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன இருக்கு? அப்போ இந்த ரெண்டையும் கூட்டணும். இது ஒண்ணு, அதோட தலைகிழி ஒண்ணு, ரெண்டுத்தையும் கூட்டி கிடைச்சா நமக்கு வந்து -48/265. ஸோ இதான் ஆன்சர். ஸோ இதே மாதிரி தான்
ஸோ இந்த சம்மில் நம்ம பார்த்தது தான். இதே மாதிரி நிறையா சம்ஸ் இருக்குது. சிடெட்டில் கேட்ட எல்லா கொஸ்டினுமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸு. ஸோ எல்லா கொஸ்டினுமே நம்ம வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி தான் நம்மளோட லைஃப்லேயுமே வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து அதை பெருசாக பார்க்கும்போது மட்டும் தான் நம்மளால் வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் எல்லா விஷயத்தையும் அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி ஒரே பிரச்சனையாக மாற்றி அதை நம்ம கொண்டு போனோம்னா நம்மளோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.